Please welcome. I know you're getting a little tired, but this speech is something you don't want to miss. ரொம்ப லைட்லியா இருக்கும் போது இது இன்னைக்கான லவ்லி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் ப்ளீஸ் ஆன் தி ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். முதலில் வாய்ப்பு கொடுத்த அன் அகாடமி நிர்வாகத்திற்கும், வல்லமை கொடுக்கும் என் குடும்பத்திற்கும், வாழ்த்தும் என் பெற்றோருக்கும், வழி நடத்தும் தெய்வத்திற்கும் எனது நன்றிகள். மை டியர் சில்ட்ரன், முதலில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்கள் பெற்றோருக்கு வணக்கங்கள். எங்க உங்க பெற்றோர் எல்லாம்? பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, எனக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு சொன்னியா இல்லையா? பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. எங்கடா உன் பேரண்ட்? Any of your parents are here? No? But definitely ஞாபகமா வீட்டுக்கு போய் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு முதலில் என்னுடைய வணக்கங்களை சொல்லுங்கள். ஏனெனில் 12வது முடிச்சா அடுத்த நிமிஷம் ஒரு காலேஜ்ல போட்டு காலேஜ்ல பையன் போறதை பார்த்து ரசிக்கணும். 4 வருஷத்துல இன்ஜினியரிங் முடிக்க வைக்கணும், அதுக்கு அடுத்தது சம்பளம் வாங்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல 1 வருஷம் நான் இருந்து மறுபடியும் இந்த ஜேஇ எக்ஸாமை நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான ஒரு கான்பிடன்ஸை உங்களுக்கு கொடுத்து, ஒரு நல்லதொரு இடத்தில் உங்களை கொண்டு வந்து கொடுத்து, ஆஹா நீ படி, உனக்கு நான் இருக்கிறேன் இங்க சப்போர்ட் பண்ண என்று கூறிய உங்கள் பேரண்ட்ஸுக்கு முதலில் உங்களுடைய நன்றிகளை சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு children, it's not that easy to take a break here. It needs so much confidence, it needs so much mental strength from your side to say, yes, this year I'm going to be at home, not sitting along, but I'm going to work hard, I'm going to be resilient, I'm going to do all my hard work to get into JEE this year அப்படின்னு சொல்லி 1 வருஷம் அடுத்தது ஃபோக்கஸ்டா இருக்க போறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And my dear children, let me just begin with one thing. உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்கள திரும்பி பார்த்து நான் சொல்ற கேள்வியை அவங்க கிட்ட கேட்கணும். ஆடியன்ஸ், if you wish, you can also join in this exercise. This is just for energizing your mind. So ஆடியன்ஸ் யாரெல்லாம் விஷ் பண்றீங்களோ இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். Better let all of us do together here. அந்த பசங்க மட்டும் ஏன் பண்ணணும்? ஸோ எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்ற ஒரு கேள்வியை பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேட்கணும். ரெடியா? ரெடியா? Tell me yes. Hey, yes, you know, yes அப்படிங்கிறதே ஒரு பவர்ஃபுல் வேர்ட். If you say with that, yes, with that confidence, yes அப்படின்னாலே ஒரு கான்ஃபிடன்ஸ். நோ அப்படிங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடுவாங்க எல்லாருமே. So say yes with that conviction. Say yes. My dear audience, are you ready to do that exercise? ஆமா, இவங்களை விட அந்த சைடு தான் ரொம்ப தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க. நான் எழுப்பி விட்டே ஆகணும். அந்த பக்கம் நவீன் கூப்பிட்டுருக்காரு, அவருக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடம் பிடிச்சி உட்கார்ந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களையும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ லெட் மீ டெல் யூ, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நான் சொல்ற கேள்வியை கேளுங்க. ரெடி? பக்கத்தில் இருக்கிறவனை திரும்பி பார்க்கணும் முதல்ல, அப்புறம் அவன் முகத்தை பார்க்கணும், அவன் கண்டை பார்க்கணும், அடுத்தது ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணணும். ஸ்மைல் பண்ணிட்டு நான் சொல்ற கேள்வியை கேட்கணும். ஏன்டா சந்தேகமா பாக்குறீங்க? அப்படி எதுக்கு சந்தேகமா பாக்குறீங்க? என்ன நம்புங்க, ஓகேவா? அவங்க முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து ஒரு புன்னகையோட நீ இங்கதான் இருக்கிறியான்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? நீ இங்கதான் இருக்கிறியா? ஆர் யூ ஹியர்? நீங்க இங்கிலீஷ்ல வேணாலும் கேட்டுக்கோங்க, தெலுங்குல வேணாலும் கேளுங்க, நீங்க ஈடதான் உண்டேவான்னு கேளுங்க, எப்படி வேணுமோ கேட்டுக்கோங்க. பட் யூ ஷுட் ஆஸ்க் ஆர் யூ ஹியர்னு கேட்டோன்னே பக்கத்துல இருக்கிறவன் அப்படியே கிகிள் பண்ணிட்டு, டே என்னடா கேள்விங்க அத நீ சொல்லு, டே நான் இங்க தான்டா இருக்கேன், நீ இங்கதான் இருக்கியான்னு கேளு. ஓகேவா? மை டியர் ஆடியன்ஸ், ஆர் யூ ரெடி? பசங்களுக்கு மட்டும்தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். யாராவது கேட்டா சத்தமா பதில் சொல்லணும், யாராவது கேட்டா கான்பிடென்ட்டா ஆன்சர் பண்ணணும். வீட்லயோட சரி, வெளியில வந்தா நம்மளே பாதி நேரம் வாய் திறக்கிறது இல்ல. So my dear audience, I need answer. Are you ready for the exercise? Double thumbs up here. Okay. So I'll give you a minute. We are going to just begin with that. பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து கேட்கணும், அவன் சிரிச்சுட்டு சொல்லணும், நான் இங்க தான்டா இருக்கேன், நீ இங்க தான் இருக்கியான்னு உன்னை திரும்பி கேட்கணும். ஓகே? எஸ். 1 2 3 and start. அவங்கள ரெக்கார்ட் பண்ணு தம்பி, கேளுங்க. You can ask an next person. Hey, don't stop till the dignitaries come. அப்படியே கேட்டுருங்க, வேலை முடிஞ்சது எனக்கு.
ஆல் டன்? சீரியஸா கேக்குது பாரு அந்த பொண்ணு. She is very serious about that. Okay, my dear children, take your right hand. Take your left hand. Give yourself a big round of applause. This exercise is nothing but except to energize your mind and also bring all your energy to be here. Because என்னடா 150 பேர் இருந்தோமே, இன்னைக்கு 70 பேர் அப்படியே போயிட்டானே, நம்ம மட்டும் மாட்டிட்டோமே, நீங்க எல்லாருக்கும் ஒரே கவலை இந்த பசங்களுக்கு. Actually, they expected a big audience. The students இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் 70-80 பேர் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு ரீசன்ல அவங்க எல்லாம் வந்துட்டு ஓகே வெறும் ஃபங்க்ஷன் தானே நினைச்சிட்டு திரும்பி போயிட்டாங்க. They didn't know that they have the regular classes. அதனால இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், என்னடா நம்ம மட்டும் மாட்டிட்டோமா இன்னைக்கு, நம்மள மட்டும் இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்களா இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு first thing that went. Second, it's already midday, especially in the hot sun. And I know all your energy is getting drowned. So this simple exercise is nothing but just to bring back your energy in person. இது கேட்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜியை அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு. எதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர்றதுக்கு அப்படின்னா, nothing else, to open up your mind and make you children listen to me. என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக தான் நான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்தேன். இப்படி சொல்லும் போது எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கிற மனசு, அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டானேடா, மத்தியானத்துக்கு மேல கிளாஸ் இருக்குமா, இல்ல இந்த ஃபங்க்ஷனோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாடா, நாளைக்கு சண்டே, அப்படி ஏதேதோ யோசிக்கிற மனசு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆல் யுவர் எனர்ஜிஸ் வில் பி ஹியர். அப்போ எப்போ உங்களோட எனர்ஜி இங்க இருக்கோ அப்பதான் நான் சொல்றது உங்க மைண்டுக்கு போகும். தட் இஸ் த ஒன்லி ரீசன். தண்ணி விட்டு தெளிய வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுதான். Got it? So that is just the mindset energy, nothing else. And my dear children, let me ask you one thing. யாராவது இங்க அர்ணவ்ங்கிற பேர்ல இருக்கீங்களா? அர்ணவ், விகாஸ். Is there anybody called விகாஸ்? ஹர்ஷ், தக்ஷ், அர்ணவ். உங்களை யாரு ராஜா? யாருன்னு பாத்தீங்களா? நேத்துக்கு ஈவினிங் தான் JEE மெயின்ஸ் 2025 ஓட ரிசல்ட்ஸ் டிக்ளேர் ஆயிருக்கு. அந்த 2025 ரிசல்ட்ஸ்ல 24 பேர் 100%. 24 பேர். அர்ணவ் இஸ் நம்பர் 1, விகாஸ், தர்ஷ், ஹர்ஷ், இவங்க எல்லாம் தான் இந்த வருஷம் வாங்கி இருக்கிறவங்க. அண்ட் மை டியர் லவ்லி சில்ட்ரன், நேத்துக்கு ரிசல்ட் வெளியானதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுல யார் வந்தாங்கன்னு பாத்தீங்களா? பார்த்திருக்கணும். The reason why I ask you to see such kind of people is that you draw motivation from them. You get energy from them. You get confidence from them. Wow! இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்களா, 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்களா, ஏன் என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும். ஏன் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. When I was small, நான் சின்னதா இருக்கையில கோவிலுக்கு போவேன் அப்பா கூட. அப்ப கோவிலுக்கு போகும்போது ஒரு பெரிய யானை ஒரு சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருப்பான். நான் அடிக்கடி அப்பாவை கேட்பேன், அப்பா ஏன் அந்த யானை அவ்வளோ பெரிய சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்பா சொல்லுவாங்க, ஆமா அது கோயில் இருக்கணும்ல அதனால கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வியை கேட்டேன் அப்பா கிட்ட, அப்பா ஏன் அந்த யானை அந்த சங்கிலியாக்கள் அவ்வளோ பெரிய யானை இந்த இத்தினோண்டு சங்கிலியில நின்னுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, அப்படி இல்ல, இந்த யானை சின்னதா இருக்கும்போது குட்டியா இருக்கும்போது இந்த சங்கிலியில கட்டி போட்டது. அப்ப அது ட்ரை பண்ணிருக்குது, அத்து பார்த்துருக்குது, அந்த சங்கிலியை விட்டு வெளியில போலான்னு அத்து பார்த்துது. எவ்வளவோ ட்ரை பண்ணுச்சு, முடியல. இப்ப அந்த யானை வளர்ந்ததுக்கு அப்புறமா அதே சங்கிலியில கட்டி இருக்கிறாங்க. ஆனா யானை இப்ப என்ன பண்றது இல்ல, ட்ரையே பண்றது இல்ல. ஏன்னா மனசு மைண்ட் எப்படி செட் ஆயிருச்சு அப்படின்னா, எனக்கு இனிமே இது முடியாது. ஏன்னா எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணோம், சங்கிலி அக்க முடியல, இனிமேலாம் நம்மளால அக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த யானை இப்ப ட்ரை பண்றதையே விட்டுருச்சு. அதனாலதான் அவ்வளோ பெரிய யானைய அவ்வளவு தைரியமா அந்த இத்தனோண்டு சங்கிலியில கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிகாஸ் ஏன் எனக்கு அது அன்னைக்கு எனக்கு பெருசா புரியல எனக்கு ரீசன். பட் ஓவர் த இயர்ஸ் இன் மை லைஃப் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தட் அப்படிங்கிறது. ஸோ பல சமயங்கள்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மனசு செட் ஆயிருச்சுனால் அதுல இருந்து வெளியில வர்றது, அந்த சங்கிலியை உடைச்சு வர்றது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? உங்க கையில. மேபி லாஸ்ட் இயர் எழுதுனதுல நமக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு ஸ்கோர் கிடைக்காம போயிருந்திருக்கலாம்.
ஆனால் அதையே மனசுல வச்சுட்டு நமக்கு நாமே ஒரு சங்கிலியை போட்டுட்டு இந்த வருஷமும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற முடிவோட இல்லாமல் அந்த சங்கிலியை என்னால் முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்னாலும் முடியும், இந்த வருடம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி வர்றதுதான் உங்களோட இதே ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட ஸ்டாஃப் அவங்க உங்களோட பிஎம்சி கேர் பண்ணிக்குவாங்க, பிசிக்ஸ் மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை கேர் பண்ணிக்குவாங்கன்னா we people, JE is not about conquering physics, maths and chemistry. JE is conquering your heart and your mind. Do you agree with me, children? It's not only the subjects, it's getting ready with your mind, getting ready with your heart to know what is what and come along. எனக்கு ஒண்ணு சொல்லுங்களேன், யாருக்கெல்லாம் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் போறது பார்த்தா இல்ல காலேஜ் சேர்ந்தது பார்த்தா ஒரே ஆசையா இருக்கு, என்னடா அவன்லாம் காலேஜ்ல சேர்ந்துட்டான், நம்ம மட்டும் மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் படிக்கணுமாமே அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ். ஸ்டேஜ் கூப்பிட மாட்டேன், டெஃபினட்டா நான் ஸ்டேஜ் கூப்பிடல. யாருக்காவது தோணுதா? என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லும் போதுட்டே நான் அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சுடா, நான் போக போறேன், அங்க அட்டெண்டன்ஸை பத்தி கேரே பண்ண மாட்டாங்களாமே, ஜாலியா போவோம் வருவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது யாருக்காவது சின்னதா மனசுல ஒரு வலி வருதா? சின்னதா ஒரு தோணல், நம்மளும் கூட வெயிட் பண்ணி இருந்திருக்க கூடாதோ அப்படின்னு தோணுதா? தோணலையா? தோணல இல்ல? So you're all very confident. So Mr. Naveen can be happy. He has a full group of confident children now. Are you all confident? கண்ணா ஒன்னு சொல்லட்டா, பேசாமையே இருந்தோம்னா எதுவுமே கத்துக்க முடியாது. My mother used to ask me when I was small. ஸ்கூல்ல இருந்து வந்தா எங்க அம்மா என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஒழுங்கா சாப்பிட்டியா விளையாண்டியான்னு கேட்டதே இல்லை. She used to ask me only one thing. இன்னைக்கு டீச்சர்ஸ் எத்தனை கேள்வி கேட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. நான் அப்படியே திருதிருன்னு முடிப்பேன். என்னது அப்படிமே, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இன்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏங்கம்மா அப்படிமே, கேட்க தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நீ இன்னைக்கு கேள்வி கேட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் சொல்லுவான், இவன் ஒன்றும் கேட்க போறதில்ல, அது எனக்கு தெரியும், உங்ககிட்ட தலையாட்டுவாமா, அங்க போய் கேட்க மாட்டாமா அப்படிமா. பட் த திங் இஸ் தட் எங்க அம்மா திரும்ப சொல்ல எனக்கு புரிஞ்சுது, கேள்வி கேட்க தான் நம்ம கத்துக்குவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்க் questions to your people. They're all the learned faculties here. நான் மேல வரும்போது பார்த்தேன், அவர் உட்கார்ந்து 1-to-1 யாருக்கோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு பையனுக்கு 1-to-1 உட்கார்ந்து அவ்வளோ பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். I was touched by that action. It was you, right? It was you, sir? No, the next person, I guess. He was giving 1-to-1. ஸோ அந்த மாதிரி எப்ப கேட்கிறோமோ அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சாதான் எழுத முடியும். Am I right? Yes. சரி, யாரெல்லாம் ஸ்கூல்ல ஹர்டல் ரேஸ் போயிருக்கீங்க? ஹர்டல்ஸ் தெரியுமா? ஹர்டல் ரேஸ். இந்த சைடு யாராவது ஹர்டல் ரேஸ் போயிருக்கீங்களா ஸ்கூல்ல? நீ போயிருக்கியா? என்னடா ராஜா பண்ணுவாங்க அதுல? சொல்லு, சத்தமா சொல்லு. You have to ask off something here. The organizers take care. You have to switch off something because it is giving an unusual noise which we are not able to hear. கண்ணா சொல்லு, எந்திரிச்சு சொல்லு. Hurdles? Organizers, do you have another mic? Maria, could you please help him with the mic? Thank you, Maria. சொல்லு ராஜா. ஒவ்வொரு hurdles? So what are you up to now? நீங்க இப்ப என்ன பண்றீங்க? You are here to study, right? Children, he is one among them who answered my question. Do you like appreciating him? Answer தெரியுதோ தெரியலையோ, தப்பா சொல்றோமோ ரைட்டா சொல்றோமோ, எழுந்து சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு ஹர்டல்ஸா இருக்கும். I'll ask you another question. ஒரு ஹர்டல் கிட்டயும் போய் நின்னுட்டு கை கட்டியாய் இந்த ஹர்டல் இப்படி இருக்கேன்னு வேடிக்கை பாப்பியா, தாண்டி குதிச்சு போவியா? 4 ஹர்டல் வச்சாலும் தாண்டி குதிச்சிருவேன். இல்ல போய் வேடிக்கை பார்க்கலாம். இல்ல ஓடுற ஒரு ஹர்டல் தாண்டி குதிச்சாச்சு, 2வது ஹர்டல் தாண்டியாச்சு, 3வது ஓடும்போது லைட்டா கால் பற்றுது, அந்த ஹர்டல் விழுந்துருது. பட் இன்னும் உனக்கு இன்னொரு ஹர்டல் இருக்கு, அதை முடிச்சாதான் ஃபினிஷ் லைன் போக முடியும். அப்ப அந்த தட்டி விட்ட 3வது ஹர்டல திரும்பி வேடிக்கை பாப்பியா, இல்ல எனக்கு ஃபினிஷ் லைன் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னு போயிருவியா? ஃபினிஷ் லைனை தேடி தான் போவேன். So do you understand that? Yes, JE is not that thing, but there are hurdles then and there. And what is your finish line, by the way?
வாழ்க வளமுடன். I asked him, what is your finish line? He didn't say, I want to get 90 percentile or 98 percentile. அப்படி சொல்லியிருந்தா நான் வேற மாதிரி எடுத்திருந்திருப்பேன். What's your finish line கேட்கும்போது he told me very clearly, I want to get into IIT Bombay யார். அவ்வளவுதான். That is his finish line. So hurdle race எடுத்துட்டா நிறைய hurdles இருக்கு. 1 2 3 4ன்னு அவர் தெளிவா சொன்னாரு. நான் போய் அங்க வேடிக்கை பார்க்க மாட்டேன், அந்த ஹர்டில்ஸை தாண்டி போறக்கு வழியை பார்ப்பேன். அதே மாதிரி 3வது ஹர்டில தெரிஞ்சோ தெரியாமலையோ கால் பட்டு தடுக்கி விழுந்தாச்சு, விழுகலை, நம்ம ஓடுற ஹர்டல் விழுந்துருச்சு. அப்ப நான் கேட்டேன், ஏன் தம்பி அந்த ஹர்டலை திரும்பி பாப்பியா, கீழே விழுந்த ஹர்டலை திரும்பி பாப்பியா, இல்ல முன்னாடி இருக்கிற ஹர்டல் தாண்டறது யோசிப்பியான்னு கேட்டேன். நான் பின்னாடி விழுந்த ஹர்டலை திரும்பி பார்க்க மாட்டேன், 4வதா எனக்கு முன்னாடி ஒரு ஹர்டல் இருக்கல அதை தாண்டி குதிச்சுதான் நான் போறக்கு பார்ப்பேன். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது என்னோட ஃபினிஷ் லைன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு 3-4 ஹர்டல். அந்த ஹர்டலை போய் கையை கட்டி நின்னுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருக்கே இந்த ஹர்டல் அப்படின்னு சொல்றதும், இந்த ஹர்டல் என்னால தாண்ட முடியாதே, இந்த அப்டக்கல் ரேஸ்க்கு நான் வரலையே அப்படின்னு சொல்றதும் எந்த விதத்திலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ இருக்கிற ஹர்டல் 4 இருக்கா, இங்கேயே முடிவு பண்ணிக்கணும், இந்த 4 ஹர்டலையும் நான் தாண்டி தான் ஓட போறேனே ஒழிய இந்த 4 ஹர்டலையும் நான் வேடிக்கையும் பார்க்க போறதில்ல, தட்டியும் விட போறதில்ல, 4ஐயும் தாண்டி குதிச்சு ஓடி அந்த ஃபினிஷ் லைன் போக போறேன். அந்த ஃபினிஷ் லைன் என்னோட JEE எக்ஸாம். யூ காட் இட்? சோ முதல் ஹர்டல் எடுத்துட்டோம்னு சொன்னா முதல்ல உங்களுடைய ஹர்டல் என்னன்னு சொல்லுங்க பாப்போமே, நீங்களே சொல்லுங்க. What is your first obstacle when you are racing to the finish line? What's your first obstacle? சத்தமா சொல்லணும். Yeah, of course to crack, but what is like, see, I prefer these kind of interaction session, not standing over there and talking whatever I know. So my dear children, நீங்க இந்த மாதிரி ஒரு interaction session இருந்தாதான் லேர்ன் பண்ண முடியும். So first obstacle உனக்கு என்னவா இருக்கும்? 1 year break எடுத்தாச்சு, படிக்கிற முதல் obstacle எங்க இருந்து வருது? உன்னாலையா? So sweet of you, Maria. So முதல் obstacle எங்க இருந்து வருது? Crack. But what is your first obstacle? நீ தான் உனக்கு முதல் obstacle-ஆ இல்ல உன்னோட சொசைட்டி முதல் obstacle-ஆ? சொசைட்டி, நம்ம எல்லாம் தான் சொசைட்டி. அவர் சொல்ற சொசைட்டி நம்ம எல்லாம் தான். அவர் சொல்றாரு 4 ஹர்டல் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் ஹர்டல் என்னன்னு கேட்டேன். நான் நினைச்சேன் அவர் தன்னதான் ஃபர்ஸ்ட் ஹர்டல் சொல்லுவாருன்னு. அவர் தெளிவா சொல்றாரு, சொசைட்டி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹர்டல். எந்த விதத்துலடா ராஜா? என்ன கேக்குறாங்க சொசைட்டில? உன்னைய ஏன்டா காலேஜ் போலன்னு கேட்டாங்களா? சொல்லு பாப்போம், என்ன கேட்டாங்க? சரௌண்டிங், சொசைட்டி இஸ் மை ஹர்டல். நீ என்னடா இன்னும் படின்னு படிச்சிட்டு இருக்க, நான்லாம் காலேஜ் போயிட்டேன் அப்படிங்கிறானா? They are going to say that. Anybody who is facing this kind of problem, society is my first problem. என் பக்கத்துல இருக்கிறவங்க, என் சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட முதல் தடை அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க. இப்ப கையை தூக்க மாட்டீங்க, பட் நிஜமா மனசுக்குள்ள இருப்பீங்க. அவர் வெளில சொல்லிட்டார், he is all your mind wise, right? So எப்படி அவங்கள சமாளிக்கலாம் ராஜா? பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, என்னடா நீ காலேஜ்லாம் போலியா, வீட்டுல தான் இருக்கியா? இல்ல அங்கிள், நான் மறுபடியும் படிக்கிறேன் அங்கிள். என்னத்த படிக்கிறையோ என்னமோ, மறுபடியும் போயிடுவார். ஃப்ரெண்டு போடுவான் சோசியல் மீடியால, காலேஜ்ல ஜாலியா இருக்கிறத தூக்கி போடுவான், ட்ரிப் போனதை போடுவான். அப்படியே பார்த்தா ஒரே ஏக்கமா இருக்கும் உனக்கு. ஸோ பக்கத்து வீட்டு அங்கிள் மேல எரிச்சல் வருது, ஃப்ரெண்டு சோசியல் மீடியால போடுறத பார்த்தா ஏக்கமா இருக்குது. கரெக்டா? வீட்டுல அம்மா அப்பா கேட்கறாங்க, டேய் என்ன தைரியத்துலடா நீ பிரேக் எடுத்திருக்கிற, ஒழுங்கா படிச்சிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு உணர்வு வருது, கோபம் வருது. இதெல்லாம் எப்படி ராஜா சமாளிக்கிறது? Yeah, our friends, we're going to meet our people soon. We're going to set the mindset that we have to be there. That's what. பேசாம நீங்க வந்து நாங்க போய் உட்காந்துக்கிறேன், எனக்கு வேலை முடிஞ்சது. You have a person in your own year to motivate others. அவர் தெளிவா சொல்லிட்டார், அவங்களெல்லாம் சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை எங்களுக்கு. ஸோ அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரரா? சிம்பிள் ராஜா, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா ஏதோ ஒரு இதுல தான் சொல்றாரு, ஓகேவா?
ஒரு சின்ன ஸ்மைலோட கடந்து போயிரு, பதில் சொல்லாத. சில பேர்கிட்ட புன்னகையோட கடந்து போக கத்துக்கோங்க லைஃப்ல. எல்லாருக்கும் தான் சொல்றேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சில பேர்கிட்ட நின்னு பதில் சொல்லலாம், சில பேர்கிட்ட நின்னு ஸ்ட்ராங்கா பதில் சொல்லலாம். பட் யார்கிட்ட எப்படி போகணுங்கிறது, எந்த சூழ்நிலைங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணோம். ஸோ பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னாரா, ஓகே அங்கிள் அப்படின்னு ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிரு. எனர்ஜி அங்கே வேஸ்ட் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியால தானே போடுவான், நீ சோஷியல் மீடியாவே கொஞ்ச நாளைக்கு பார்க்காத. அம்மா அப்பா அடுத்தது, என்னடா இது, என்ன தைரியத்துலடா நீ பிரேக் எடுத்த, இப்படா படிக்க போற, கொண்டு போய் வேற சேர்த்தி விட்டுருக்கோம், நீ படிப்பியாடா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் படிச்சுக்குவேமா, சும்மா படிங்காத அப்படின்னு சொல்லாத. எந்திரிச்சு போய் அம்மா இருந்தாங்களா அப்பா இருந்தாங்களா அப்படி தோள் மேல கை போட்டு சொல்லு, தைரியமா இருங்கம்மா, நான் படிச்சுக்குவேன். It's you children who is responsible to give that confidence to your parents. நீங்க தான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நான் படித்துக் கொள்வேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று. அதை விட்டு அதெல்லாம் நான் படிச்சுக்குவேம்மா, நீ ஏமா எப்ப பார் போனை பார்த்தே தான் பேசுவோம், எப்ப பார் நீ ஏமா படிங்கிற, அதெல்லாம் படிச்சுக்குவேன்னு சொல்லாதீங்க. பெத்த மனசு வலிக்குது, நீ இன்னும் படிச்சுட்டு இருக்கிற, காலேஜ் போலன்னு. ஆக அம்மா தன்னுடைய இன்டென்ஷனை, அப்பா தன்னுடைய ஆதங்கத்தை பல விதங்களில் வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய எண்ணம் ஒன்னே ஒன்று, நீங்க நல்லா இருக்கணும், நீ நல்ல இடத்துல சேரணுங்கிற எண்ணத்தை. சில சமயம் கோபமாக என்ன பண்ண போறையோ, சில சமயம் ஆதங்கமாக ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு ஆதங்கமாக, சில சமயம் 2 சொட்டு கண்ணீர் எட்டி பார்க்கும். உன் மாமா பையன்லாம் காலேஜ் போயிட்டான்டா, நீயே அப்படின்னு இந்த இடத்துல 2 சொட்டு கண்ணீர் எட்டி பார்க்கும். சில சமயம் எரிச்சலாக என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லி எரிச்சலில் போவார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் அந்த அத்தனை உணர்வுகளுக்கும் பின்னால் இருப்பது என்னவென்றால், என் மகன் என் மகள் நன்றாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு விதவிதமாக இருக்கும். ஆக அவர்கள் வெளிப்படுத்தும் போது பக்கத்தில் நின்று செல்லுங்கள், அவர்களோடு முடிந்தால் அவர்களை அணைத்து சொல்லுங்கள், தைரியமா இருங்கப்பா, இந்த தடவை நான் படிச்சிருவேன், நம்பிக்கையோட இருங்கம்மா, நான் படிச்சிருவேன். இந்த வார்த்தைகள் போதும் அவர்களுக்கு. சொல்லுவீங்களா? ஆக பேரண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசுங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட புன்னகையோட கடந்து போக கத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாலும் அப்படியாடா, என்ஜாய் பண்றியாடா, வெரி நைஸ்டா, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூடான்னு சொல்லுங்க. கான்பிடென்ட்டா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த இடத்தில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஏக்கமோ எரிச்சலோ கோபமோ வந்தால் எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. ஆக உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய எண்ணம், சொல், செயல் மூணும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் அதற்கு பெயர் தான் உறுதி. அந்த உறுதியான மனதுடன் செயல்பட்டால் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்பதை உணருங்கள். ஆக அவர் சொல்ற முதல் தடை முடிச்சிட்டுனா, ஆன்சர் கொடுத்துட்டுனா, யார் சொல்றீங்க இரண்டாவது தடை? தேங்க்யூ சோ மச். இரண்டாவது தடை அது ஒண்ணு சொசைட்டின்னு சொல்லிட்டாரு, இன்னொன்னு அடுத்த ஹார்டல் யார்? அடுத்த தடை உங்களுக்கு நீங்களே தடையாவே இருந்தது இல்லையா? செல்ஃப் பிரஷர். ஐயோ படிக்கலையே, ஐயோ பயமா இருக்கே, சரி நாளைக்கு படிச்சுக்கலாம்டா, என்ன அவசரம், எக்ஸாம் வருது, அது 2 அட்டெம்ப்ட் வேற வருது மெயின்ஸ்ல. ஜனவரியில ஒருக்கா எழுதலாம், ஏப்ரல்ல ஒருக்கா எழுதலாம், நிறைய டைம் இருக்கு. எப்படியும் இந்த ஏப்ரல் மே வெயில் காலம் உட்காந்து படிக்கவே முடியறதில்ல, தலைவலி. ஃப்ரெண்ட்ஸும் வேற காலேஜ் போகாம ஜாலியா இருக்காங்க, நம்மளும் அவங்க கூட ஃப்ரீயா இருந்துக்கலாம். ஜூன்ல இருந்து பார், டெய்லி நான் படிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, that is also one of your obstacle. Am I right children? Yes. வெயில காரணம் காட்ட வேண்டியது, மழைய காரணம் காட்ட வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் போறாங்கன்னு காரணம் காட்டிட்டு ஜூன்ல இருந்து நான் பாக்குறேன்னு சொன்னா that is one of your hurdle. That is எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடும் மனப்பான்மை, procrastinating tendency. நாளைக்கு பார்த்துக்கலாம், அது உங்களுக்கு மாத்திரமல்ல எங்களையும் நிறைய பேருக்கு உண்டு. let me do it tomorrow, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே, அசைன்மெண்ட் மண்டே தானடா, சண்டே சாயந்தரம் உட்காந்து எழுதினா பத்தாதா? சோ 1 உங்களுடைய procrastination, 2 உங்களுடைய பயம், உங்களுடைய ஒரு தடை. ஒத்துக்கிறீங்களா? ஐயோ இப்படி எழுத போறோம், தேவையில்லாம 1 இயர் இருந்துட்டோமா, தேவையில்லாம பேரண்ட்ஸோட காசை வேஸ்ட் பண்ணிட்டோமான்னு ஒரு பயம், நம்மளால முடியுமா? 3வது செல்ஃப் டவுட், சந்தேகம். தேவையா உனக்கு இது, பேசாம இருந்திருக்கலாமா, ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்திருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அந்த நினைப்பை எல்லாம் தாண்டி மறுபடியும் நான் ட்ரை பண்ணுவேன், மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி வர்றது, தட் இஸ் த திங். ஆக நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய ப்ரெஷர்
The self pressure, that is another obstacle. And my dear children, do you agree with me or not? If you agree with me, raise your hands. Is that the self pressure? Yes. Yes. அதுல வேற அந்த செல்ஃப் ப்ரெஷர்ல இன்னும் பேர் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா போன டைமே சொல்றமா, இன்னும் கொஞ்சம் மேத்ஸ் படிச்சிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விளையாட்டை கம்மி பண்ணி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இவன் கூட சேராம இருந்து படிச்சிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம். The words which we love the most is இன்னும் கொஞ்சம், a little more. உங்களுக்கெல்லாம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வேற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் வெக்கேஷன் பெரிய இடத்துக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசா கார் வாங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க இப்படின்னா நாங்களும் அந்த இன்னும் கொஞ்சமா ரொம்ப லைக் பண்றவங்க தான். ஆடியன்ஸ், do you agree with me? எஸ். இன்னும் கொஞ்சம் வீடு பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பிசினஸ் அப்படியே வளர்ந்துட்டா, ஜீம்பூமால வளர்ந்துட்டா நல்லா இருக்கும். அது என்னதான் அந்த இன்னும் கொஞ்சத்துல நமக்கு ஆசையோ, இருக்கிறத வச்சு என்னைக்குமே நமக்கு இருக்காது. ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கி நிறுத்தி இருந்தாலும் கூட அதை ரசிக்கக்கூடிய மனப்பான்மையை விட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா அந்த 12 லட்சம் ரூபாய் காரை வாங்கியிருக்கலாம், சொந்த பந்தங்க முன்னாடி ஒரு கெத்தா போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறது உண்டு. நீங்க நினைப்பீங்க இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா ஒரு நல்ல போன் வாங்கி இருக்கலாம் ஃப்ரெண்டு முன்னாடி. சோ அந்த இன்னும் கொஞ்சம், the little more holds good for everybody. But let me tell you children, அந்த everybodyங்கிறத நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன், இன்னும் கொஞ்சம் நான் பாசிட்டிவா இருக்க போறேன், இன்னும் கொஞ்சம் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க போறேன், இன்னும் கொஞ்சம் நான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண போறேன், இன்னும் கொஞ்சம் நான் டைமை கீப் அப் பண்ண போறேன். இப்படி அந்த இன்னும் கொஞ்சம், a little more அப்படிங்கிற வார்த்தையை எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடைய மனநிலை அமையும். அந்த இன்னும் கொஞ்சத்தை இல்லாத ஒரு பொருளுக்கு சொன்னீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இன்னும் கொஞ்சம்ங்கிறத கான்ஃபிடென்ஸுக்கும் பாசிட்டிவிட்டிக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் பர்சீவியரன்ஸுக்கும் ரிசைலன்ஸுக்கும் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். உங்களுக்கு வேண்டியது பாசிட்டிவ் மைண்ட் செட்டா நெகட்டிவ் மைண்ட் செட்டா முடிவு பண்ண வேண்டியது நீங்கள். So what do you want, a positive mindset or a negative mindset? Positive. So if you want a positive mindset, say to yourself, a little more I'm going to work hard from today, a little more I'm going to be confident, a little more I'm going to ask doubts, a little more I'm going to be perseverance. Yes my dear children. So உங்களுக்கு நீங்க கொடுத்துக்க கூடிய அந்த செல்ஃப் ப்ரெஷரை இனிமே அதை ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷரா மாத்திக்கோங்க. அந்த பாசிட்டிவ் ப்ரெஷரா மாத்திக்கிறதுக்கு ஒரு வழிதான், I told you now, use the word a little. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. சில காலேஜஸ்ல என்ன கூப்பிடும் போது சொல்லுவாங்க, பிரியாவை கூப்பிடுறதே கொஞ்சம் அப்படிமாங்க. என்னன்னு சொல்லி கேட்பேன். Because whenever I go, I tell the children in any college or school or corporate for that matter. ஒரு சமயம் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், எனக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர், I respect that person a lot, no doubt about that, a great speaker. அப்போ அவங்க வந்து பேசுறாங்க, அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய டர்ன். அவர் பேசுறாரு, பேசும்போது சொல்றாரு, தன்னம்பிக்கை இருந்தால் உலகை ஜெயிக்கலாம், உனக்குள் இல்லாத சக்தியா, உனக்குள் இருக்க சக்தியை நீ உணர வேண்டும், தன்னம்பிக்கையே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும், எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை கொள் அப்படிங்கிறாரு. பயங்கர இமோஷனலா பேசுறாரு, பசங்க கை தட்டுறாங்க, கண்லிங்க தண்ணி. அவர் போகும்போது விடாம அவர் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா ஒரு டீ பிரேக் அப்புறம் என்னுடைய பார்ட் 2 hours எனக்கு கொடுத்திருந்தாங்க. நான் கேட்டேன் இந்த பசங்க கிட்ட, ஏண்டா அவர் சொன்னார் இல்ல, தன்னம்பிக்கை இருந்தால் உலகை ஜெயிக்கலான்னு சொன்னார் இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் த கீன்னு சொன்னார் இல்ல, யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்டிருக்கலாமல்லான்னு கேட்டேன். மேடம் என்ன கேட்டிருந்திருக்கணும் அப்படின்னாங்க. இல்ல எந்திரிச்சு கேட்டிருக்கலாம் சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க சார், தன்னம்பிக்கை இருந்தால் உலகை ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் வெல்லலாம், உயரலாம், தொடலாம், சிகரம் தொடலாம், எல்லாம் கரெக்டுங்க சார். பட் என்னோட தன்னம்பிக்கை என்னவோ ஒரு 40-50% தாங்க சார் இருக்கு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேங்க சார், நம்பிக்கையோடு இருக்கணும்னு முடிய மாட்டேங்குதுங்க சார். ஸோ என்னோட நம்பிக்கை ஒரு 40% ஒரு 60-70% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 2 வழி சொல்லி கொடுங்க சார். கேட்டிருக்கலாமா கூடாதா? Am I right or not? Audience, am I right or not? So that's what I teach the children. That's what I tell the children. Ask questions to learn. தன்னம்பிக்கை இருந்தா ஜெயிக்கலாம்னு தலையாட்டிட்டு போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. சார் எனக்கு தான் அது கம்மியாச்சே, வழி சொல்லி கொடுத்துட்டு போங்க சார், 2 வழின்னு கேளுங்க. இப்ப கூடயும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கோன்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல,
அதுக்கு ஒரு வழி வேற சொல்லி கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா லிட்டில் வேர்ட்ஸ் போடுங்கன்னு. அப்ப யாராவது கை தூக்கி கேட்டிருக்கணும், மேடம் நானும் நினைக்கிறேன், எவ்வளவோ உழைக்கிறேன் பாசிட்டிவா இருக்கணும்னு, முடிய மாட்டேங்குது, எனக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு 2 வழி சொல்லி கொடுங்கன்னு நீங்க கேட்டிருந்திருக்கணும். கேட்டிருக்கலாமா வேண்டாமா? கேட்டவன் தான் ஜெயிப்பான். Am I right? Yes. So shall I teach you 2 techniques? 2 விஷயங்களுக்கு ஆடியன்ஸ் I am going to teach them 2 techniques. எதுக்காக அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வரணும் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண, அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வரணும், அதுக்கு 2 டெக்னிக்ஸ். அடுத்தது எதை எடுத்தாலும் தள்ளி போடுற பழக்கம், ப்ரோகாஸ்டினேஷன், நாளைக்குன்னு தள்ளி போடுவோம். அந்த ப்ரோகாஸ்டினேஷனை கம்மி பண்றது, அந்த தள்ளி போடுற புத்தியை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். Are you all ready? எனக்கு இந்த எஸ்கெல்லாம் நான் சத்தியமா ஒரு டெக்னிக் கூட சொல்லி தரமாங்க. I need the children to be energetic. I need the children to be enthusiastic to learn, not with the dull faces and sitting like this. Say me with the energy. Procrastination ஒரே ஒரு வழி, கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும் அந்த டெக்னிக் கேட்டா, பட் அது நல்லா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ப்ராக்டிகலி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட கை இருக்கா? எஸ். மை மதர் ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மீ, உன் லைஃப் உன் கையில அப்படிமாங்க. நானும் எங்கன்னா அடிக்கடி கையை பார்த்துக்குவோம், ஒண்ணுமே இருக்காது. அவன் கேட்பட்டே என்னடா சொல்றாங்க அம்மா அப்படிமே, தான் சொன்னாங்கல்ல உன் லைஃப் உன் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு, என் கையில் இல்லையேடா அப்படிமே. அவன் சொல்லுவான் என் கையில இல்லடி அப்படிமா. அன்னைக்கெல்லாம் சிரிப்பா தான் இருந்துச்சு, பட் லேட்டர் வி அண்டர்ஸ்டுட் வாட் அவர் பேரண்ட்ஸ் மேட் மை யோர் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொன்னது என்ன காரணத்திற்காக சொன்னார்கள் என்பது பிற்பாடு புரிந்தது. இப்ப நான் சொல்ற டெக்னிக் ஜஸ்ட் டு ரெடியூஸ் யோர் ப்ரோகாஸ்டினேஷன். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு காலையில என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, அப்ப கிளாஸ் ரூம்ல கனவு காணாம சொல்றத கவனிச்சிருந்தீங்கன்னா, சில்ட்ரன் லிசன் டு மீ, சொல்றத நல்லா கவனிக்கிறீங்க, கிளியரா புரியுது, அன்னைக்கு சந்தோஷமா வீட்டுக்கு போறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 4 சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசை வருமா வராதா? ஏன் அப்படின்னா காலையில அவ்வளவு அழகா கவனிச்சிருக்கீங்க, லிசன் பண்ணிருக்கீங்க, புரிஞ்சிருச்சு எல்லாமே. அப்ப அந்த கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க, உட்கார்ந்து ஒர்க் பண்றீங்க. ஒர்க் பண்ணும்போது காலையில கவனிச்சதுனால ஆன்சர் ஈஸியா வருது. சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா? சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களா? அடுத்த நாள் திருப்பி கிளாஸுக்கு போகும்போது அதே சந்தோஷத்தோட போவீங்களா இல்லையா? எஸ். ஏன்னா முந்தின நாள் அந்த சம்ம ஒர்க் அவுட் பண்றோம், ஆன்சர் வந்துருச்சு, புரிஞ்சிருச்சு, குஷியா அடுத்த நாள் போறோம், கிளாஸ்ல போய் சொல்றோம், டே நான் ஒர்க் அவுட் பண்ணடா, எனக்கு ஆன்சர் வந்துருச்சுடான்னு சொல்றோம். அது அன்னைக்கு அடுத்த நாள் கிளாஸ்ல மறுபடியும் உங்களுக்கு கவனிக்கணும்னு தோணுமா, இல்ல எங்கேயாவது பகல் கனவு காணணும்னு தோணுமா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க, கவனிக்கணும்னு தோணுமா? சோ அன்னைக்கும் கவனிக்கிறீங்க, திரும்பியும் வீட்டுக்கு அதே கான்பிடன்ஸோட போறீங்க, திருப்பியும் அதே இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்றீங்க, ஆன்சர் வருது, திருப்பியும் அடுத்த நாள் கிளாஸுக்கு வரீங்க, அன்னைக்கும் உங்களுக்கு கவனிக்கணும்னு தோணுமா தோணாதா? Do you understand that this is a cycle? Do you understand this is a cycle? It's a cycle. It's a powerful positive cycle. நம்மளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம ஒரு விஷயத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்தது அதுல பண்றதுக்கு ஆர்வம் இருக்கும். So you children, இப்போ உங்களுக்கு புரியுதா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம்ல அவங்க சொல்லும் போது கவனிக்கிறது. Your listening is the key to crack the JEE exam. Am I right? Have anybody told you this? Listening is the key. When you listen, you get the confidence, you get the interest, you work out, come back the next day, again listen more interest, more workout, again more. So the cycle goes on and on and on in a positive way. This cycle, we call it as the positive, powerful cycle. But it all began at one point where you open up your mind and listen to your faculties. So அடிப்படை ஆதாரம் என்னன்னு சொன்னால், கிளாஸ் ரூம்ல சொல்லும் போது லிசன் பண்றது தான் ஆதாரம். அந்த இருந்து எடுத்து அந்த சைக்கிளை கிரியேட் பண்ணீங்கன்னா things will become much easier. You got me? You got me? Have you ever heard of one goal, one focus? Have you ever heard of one goal, one focus? Ma'am, goal பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, எனக்கு அது மட்டும் தெரியும். One goal, one focusல எனக்கு தெரியாது. சர்வ சாத்தியே சர்வ சாத்யா, சர்வ நஷ்டே சர்வ நஷ்டம், தஸ்மாத்து சர்வ சவ சாத்யா யக் சாத்யா ananya chitta. Ananya chitta means undistracted mind. Got it?
Sarvasadhye Sarvasadhyam. It means if you have one goal and if you chase that one goal, that is always possible. The second line, Sarvanashte Sarvanashta. It means ஏதாவது இல்ல 10 எடுத்து வச்சுட்டு இதுலயும் போறது அதுலயும் போறது அதுலயும் போறது நாலா பக்கம் உங்களோட எனர்ஜி ஸ்கேட்டர் ஆச்சுன்னா definitely everything will be a failure. Yak sadhye tamana anantya chitta. Anantya chitta means undistract mind. எந்த ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறோமோ அந்த குறிக்கோளுக்கு தேவையா இருப்பது உங்களுடைய வயதில் undistracted mind. எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ஷனுக்கும் வழி கொடுக்காத மனம், அந்த நம்பிக்கை. ஆக ஒரு தெளிவான இலக்கு, ஒரே ஒரு இலக்கை வைத்து சரியான திட்டமிடலுடன் தொடர் முயற்சியில் சென்றால் நிச்சயம் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத சமீபத்தில் நான் படித்த புத்தகம் த ஷார்க் அண்ட் த கோல்டு ஃபிஷ், ஒரு கதை. அதுல ஷார்க் அண்ட் த கோல்டு ஃபிஷ்ங்கிறது ஜான் கார்டன் அவர்கள் எழுதிய ஒரு சிறு புத்தகம். அதுல ஒரு தங்க மீன், அந்த தங்க மீனுக்கு பேரு கார்டி. அதுக்கு நாள் பூரா அந்த வீட்டோட தொட்டில, ஒரு பணக்கார வீட்டு தொட்டில் இருக்குது, அது ஜாலியா சாப்பிட வேண்டியது, தொட்டிக்குள்ள சுத்தி சுத்தி வர வேண்டியது, விளையாட வேண்டியது, நாள் பூரா இப்படியே பொழுது போகுது. அதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுது அந்த மீன். அங்க அந்த வீட்டு பையன் ஒரு சமயம் என்ன பண்றான், சும்மா அந்த பிளாஸ்டிக் பேக் ஒரு டப்பி மாதிரி ஒன்னு எடுத்து அந்த மீனை தூக்கி தண்ணியோட தூக்கி அந்த தொட்டியில இருக்கிற தண்ணியும் அந்த மீனையும் தூக்கி இந்த டப்பியில போட்டு கொஞ்ச நேரம் வெளியில கொண்டு போய் விளையாடலான்னு சொல்லி போறான். கடற்கரையை நோக்கி ஓடுகிறான். கடற்கரையோட ஓரத்துல அந்த பீச்ல போய் மண்ணை பறிச்சு அதுல அந்த தண்ணியோட அந்த மீனை கொட்டுறான். அது ஜாலியா அங்க துள்ளி விளையாடுது. கார்டி இஸ் வெரி ஹாப்பி நவ். முதல்லயே அது சந்தோஷம் தானே, வீட்டுல வயிறு முட்டை சாப்பாடு, தொட்டிக்குள்ள ஜாலியா விளையாடுற வேலை தான். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்து இன்னும் அந்த சந்தோஷமா விளையாடுது. அந்த சமயத்தில் எதிர்பாராத ஒரு அலை, ஒரு ராட்சச அலை வருது. அப்படியே கார்டிய கடலுக்குள்ள இழுத்துட்டே போயிருச்சு. கடலுக்குள்ள போன கார்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. புது இடம், புது சூழ்நிலை, பசிக்குது, சாப்பாடு கிடையாது. அப்படியே திருன்னு பார்த்துட்டு நிக்குது. வரப்போற குட்டி மீனை எல்லாம் பார்த்து கேக்குது, டே எனக்கு பசிக்குது அப்படிங்குது. எந்த மீனும் கண்டுக்கிற அபிப்பிராயத்திலேயே இல்ல. எல்லா மீனும் தாண்டி போயிருது. இது பசி பொறுக்க முடியல. அந்த நேரம் பார்த்து ஒரு சுறா மீன் ஒண்ணு வருது. அது கொஞ்சம் நல்ல சுறா. அந்த சுறா மீன் பேரு சாமி. அந்த சுறா கிட்ட கேக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது பண்ணணுமே, எனக்கு சாப்பாடு வேணுமே, பசிக்குதுன்னு சொல்லுது. அதுக்கு அந்த சுறா மீன் சொல்லுதே, நீயே போய் தேடிக்கோ, கடலுக்குள்ள நீயே போய் தேடிக்கோ அப்படிங்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாதே, எனக்கு பழக்கம் இல்லையே, நான் எப்படி போய் தேடுறது அப்படிங்குது. நீதான் தேடிக்கணும், உனக்கு வேணுங்கிற உணவை நீனா தேடிக்கணும்னா இது ஒரே அழுக. கார்டி உட்காந்து ஒரே அழுக, எனக்கு தெரியாது ஆனா எனக்கு பசி தாங்க முடியலன்னு ஒரே அழுக. இந்த சுறாக் பார்த்துட்டு கொஞ்சம் பரிதாபமா போச்சு. பக்கத்துல வந்து தட்டி கொடுத்து சொல்லுது, ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீ உணவு தேடிக்கிறதுக்கு. அது என்ன வழி கொஞ்சம் சொல்ல, ஏன்னா எனக்கு பசி தாங்க முடியல, நீ சொன்னீங்கன்னா அந்த வழியை கண்டுபிடிச்சு நான் முதல்ல சாப்பிட்டுருவேன் அப்படிங்குது. அப்ப அது சொல்லுது, சுறா மீன் சொல்லுது குட்டி மீன் கிட்ட, நீ சுறாவா மாறிடு அப்படிங்குது. கார்டிக்கு ஒரே கோபம், பசி பசின்னு நானே அனுத்திட்டு இருக்கிறேன், நீ சும்மா வாச்சுக்கு சுறாவா மாறிடுன்னு சொல்ற, அது எப்படி முடியும் அப்படின்னு கேக்குது. ஒரே ஒரு வழிதாவா இருக்கு, உன்னைய நீ சுறாவா நினைச்சுக்கோ அப்படின்னு. உன்னைய நீ சுறாவா நினைச்சுக்கோ. திங்க் யோர் செல்ஃப் சம்படி ஹூ ஹஸ் ஆல் த பொட்டென்ஷியல் நினைச்சிட்டு உனக்கான வழியை நீயே போய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு சாமி பொறுமையா, அந்த கதை ரொம்ப பெருசு, எனக்கு டைம் இல்லை, அப்படி பொறுமையா அதுக்கு விளக்கி கொடுக்குது. என்ன பண்ணுனா உனக்கு இறை கிடைக்கும், உன்னை நீ எப்படி மேம்படுத்திக்கிறது. நீ இறை தேடி போகும்போது அங்கங்க உனக்கு பூச்சிகள் அது எல்லாமே உனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனா அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உனக்கு வேணுங்கிறது உனக்கு இறை மட்டும்தான். அப்ப அந்த இறை நோக்கி போக கத்துக்கோ. போற வழியில வரக்கூடிய அந்த மின்மினி பூச்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்லாத, திரும்பி கூட பார்க்காத, நேரா போ. சுறாவா நினைச்சிட்டு தைரியமா பாடி லாங்குவேஜ்ல போனீங்கன்னா உன்னால அந்த உணவு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. சாமி கார்டி போய் உணவு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டதாக அந்த கதை நீண்டு கொண்டு போகிறது. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். யூ திங்க் யோர் செல்ஃப், உங்களை நீங்கள். திங்க் somebody who has cracked the JEE, somebody who has entered IIT already. சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பா கூட இருக்கலாம். நீங்களே உங்களை அவ்வளவு உயர்வாக நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்குள் இருக்கும் திறமை, எனக்குள் இருக்கும் டேலண்ட்ஸ், எனக்குள் இருக்கும் நம்பிக்கை என்னை அந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். போகும் வழியில்
எப்படி வந்து கார்டி வந்து அந்த மின்மினி பூச்சிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போச்சோ, அதே மாதிரி நீங்க போகும்போது அங்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற டிஸ்ட்ராக்ஷன், ஐபிஎல் கொடுக்குற டிஸ்ட்ராக்ஷன், குட் பேட் அக்லி கொடுக்குற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் தள்ளி 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 வச்சுட்டு நேரா போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சாமிக்கு இறை கிடைச்சதோ அது மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய லட்சியம் நிச்சயம் கைக்குள் வரும். Do you agree with me, children? Yes. Now you can learn the techniques. As I told you, my mother says your life is in your hands, right? Procrastination குறைக்கிறதுக்கு ஒரு வழி. In fact, audience, if you want, you also can learn this technique. But வீட்ல போய் முதல்லயே சொல்லிருங்க, நேத்து ஒரு மீட்டிங் போனேன், நான் அதுல லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா நீங்க பாட்டுல ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பழியும் நவீன் மேல வரும். சும்மா இருக்காம இந்த நவீன் கூப்பிட்டாரா, போயிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஏதோ மீட்டிங்னு வந்தார். வந்ததுல இருந்தே ஆள் கொஞ்சம் சரியில்லை. அப்புறம் பார்த்தா காலையில உட்காந்து என்னத்தையோ கையில எழுதிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. பாவம், எல்லாம் என் தம்பி மேல பழி வந்து சேர்ந்துரும். அதனால சொல்லிடுங்க வீட்டுல நேற்றுக்கு மீட்டிங் போனோம். Children, you have your hands, right? Use this finger. Use this finger. Write Y-E-S. Yes. This finger, write now. This finger, you can write the word can, C-A-N, can. This finger, you write the word will, W-I-L-L. And this finger, you write, what will you write? Any guess? Any guess? Yes, now, can, will. It's a 3-letter word again. எனக்கு இங்க PowerPoint ஆப்ஷன்ல நான் காமிச்சிருப்பேன். What will you write in this hand? Somewhere I'm hearing the answer. Win. Nothing but win. So எப்பெல்லாம் இதை மூடி வச்சுட்ட போதுண்டா சாமி அப்படின்னு தோணுதோ கையில முதல்ல எழுதி வச்சிருந்திருப்பீங்க. Because I still use that technique. In my left hand I used to do that. ஏன்னா இது போதுண்டா சாமின்னு போகும்போது அப்படியே கையை பார்ப்பேன். கையை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் don't give up அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரும். When you see the word now, because what you see and what you hear, that becomes your thoughts. Am I right? Good bad ugly ல போய் அஜித் குமார் பாட்டு வந்தீங்கன்னா அதே ஞாபகம் தான் வரும். So what you see, that becomes your thoughts. So இந்த விரல்ல now அப்படின்னு பார்க்கும்போது இப்போ விட்டா வேற ஆப்ஷன் இல்லை. இப்ப இந்த சம்ம முடிக்கணும், இப்ப இந்த ஈக்குவேஷன் முடிக்கணும், இப்ப பென்சீன் டயக்ராம நான் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த தோணல் வரணும். What is it? Now. Third one will be can. எப்பெல்லாம் செல்ஃப் டவுட் வருதோ always look at this finger and say I can. See, ஒரு விஷயத்தை 2 விதமா சொல்லலாம். நான் உங்களை கேட்கிறேனே ஆடியன்ஸ், how are you கேட்டா எப்படி பதில் சொல்வோம் நம்ம? I am asking the audience, how are you? Tell me loudly. Super, fine. Okay, at least என்ன திருப்பி கேட்கலாம் இல்ல யாராவது? How are you? So ma'am is asking, how are you? நல்லா இருக்கேன் மேம். Children, if you observe, மேம் இன்னொரு வாட்டி கேளுங்க. நல்லா இருக்கேங்க மேம், சௌக்கியம் சந்தோஷம் நல்லா இருக்கேன். Ask me again. நல்லா இருக்கேனுங்க. Both are same. நல்லா இருக்கிறேன்னு சொன்னதும் அதுதான். Am I right? கரெக்டா? நல்லா இருக்கிறேன்னு சொன்னதும் அதுதான். 2வது விதத்தில் நான் சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டீர்களா, என்னுடைய செயலை எடுத்துக்கொண்டீர்களா? செயல். பியூட்டிஃபுல். இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம். இன்னும் சாயந்தரம் வரைக்கும் எங்ககிட்ட விட்டீங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன் உங்களை. செயல், என்னுடைய செயல். அந்த இடத்துல அந்த நல்லா இருக்கிறேங்கிற வார்த்தை மறைஞ்சு போய் என்ன வருது அந்த இடத்துல? செயல். ரைட்? ட்ரூ. எங்க அப்பாவுக்கு 85 வயசு. He's a very gentleman, a positive person indeed. But he has a habit. Whenever I go for a talk, if he is with me, கேப்பார், நாளைக்கு எங்க போற, என்ன பேச போற, வாட்ஸ் அ டாபிக், கேன் ஐ நோ அபவுட் இட் அப்படிம்பாரு. நானும் எல்லாம் பொறுமையா சொல்லுவேன். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி முந்தின நாளே எல்லாமே சொல்லிட்டேன். எங்க போறேன், என்ன டாபிக், எத்தனை மணி நேரம், எல்லாமே சொல்லியாச்சு. இருந்தா கூடயும் காலையில கிளம்பிட்டு இருக்கிற அவசரத்துல நான் இங்கிருந்து 2 hours டிரைவ்ல போகணும். அவசரமா சாவி பேக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க உட்காந்து படிச்சுட்டு கேட்கிறார். அந்த பேப்பர் இப்படி மடிச்சு வச்சுட்டு இப்படி எட்டி பார்த்து, சாயந்தரம் வந்துருவியா கண்ணு, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், வந்துருவியா அப்படின்னாரு. 2 கேள்வி. எனக்கு இருக்கிற அவசரத்துல 2 விதமா எனக்கு பதில் தோணுச்சு. 2 விதமா தோணுச்சு. 1, வரேங்கப்பா, 5 மணிக்கு வந்து கூப்பிட்டு போறேங்கப்பா, போலாம். ஆர் I can go near my father, stand near him,
அப்பா 5 மணிக்கு வரேங்கப்பா, வந்து கூட்டிட்டு போறேங்கப்பா. Will the first one give him the confidence or the second way will give him the confidence? வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் வார்த்தைகளை சொல்லும் விதம் வேறாக இருந்ததால் அந்த இரண்டாவது விதத்தில் சொல்லும் போது என் தந்தைக்கு என் மேல் நம்பிக்கை, இவள் எப்படியும் வந்து விடுவாள் என்று ஒரு கால் வர முடியாவிட்டாலும் கூட பெற்ற மகளாயிற்றே, பாவம் அவளுக்கு ஏதோ ஒரு வேலை என்று தான் சொல்வார். சோ ஐ கேன் அப்படிங்கிறத ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம், ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம். So you decide which way you want to speak. I will crack JE this year and I will get into IIT. இதுவும் சொல்லலாம். I will this year write the JE exam well and I will get into IIT. வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் வார்த்தைகளை சொல்லும் விதம் வேறாக இருக்கும்போது that will give you the confidence. So my dear children, when you write all these words, when you feel low with yourself, see that word can. அப்ப எப்ப ஐ கேன் லெவல் வரைக்கும் வந்துட்டீங்களோ அப்ப அடுத்தது என்ன வந்துடும்? ஐ வில். எப்ப ஐ வில் அப்படிங்கிற நம்பிக்கை வருதோ டெஃபினெட்லி ஐ வின். வாட் இஸ் இட்? ஐ வின். சின்ன வயசுல ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பேனா மூடிய கழட்ட ட்ரை பண்ணுவோம். பேனா மூடிய 4-5 திருகுவோம். 4-5 திருகிட்டு வராது, பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கொடுப்போம். அவன் இப்படின்னு சொல்லி திருந்தனே கொடுத்துருவான். நம்ம அடுத்த நிமிஷம் சொல்லுவோம், நான் அத்தனை தடவை ட்ரை பண்ணேன்டா, முடியவே இல்லை, நீ பாரு ஒரே இதுல கழட்டிட்ட. சொல்லியிருக்கோமா? நான்லாம் சொல்லியிருக்கேன் ஸ்கூல்ல. we are told that. அவ்வளோ நேரம் பண்ணண்டா, என்னால முடியல, நீ பாரு ஒரே திருகுல கழட்டிட்ட. ஏ fool, it was you who are doing it 5 times. It was you who put all the effort and you gave up in the last minute. 5 தடவை 6 தடவை திருகி பார்த்துட்டு கடைசி நிமிஷத்துல என்னால முடியாதுன்னு நீ அடுத்தவங்கிட்ட கொடுக்க காட்டி தான் அவன் ஓபன் பண்ணா. நம்ம அதை புரிஞ்சுக்காம அவன் அண்ணாந்து பார்த்துட்டு இருப்போம். நான் 5 தடவை பார்த்து முடியல, அவன் பாரு ஒரே இதுல கழட்டிட்டானே இந்த பேனாவன் வேடிக்கை பார்ப்போம். We are capable of looking at other people and telling that they are. அடுத்தவர்களை பார்த்து அவனால் முடிகிறதே என்று சொல்லத்தான் முடிகிறதே தவிர அடுத்தவனை பார்ப்பதை விட்டுவிட்டு உங்களை பார்த்து என்னால் முடியும் என்று சொல்லுங்கள், நிச்சயம் முடியும். Okay, so this is one technique to reduce your procrastination. So எப்பெல்லாம் புக்கை மூடி வைக்கணும்னு தோணுதோ அப்ப நான் சொன்னதை எழுதிட்டு கையில பார்த்துக்கோங்க. The second technique to bring a positive energy to yourself. Right? Sit straight. Sit straight. உங்களை சொல்லிட்டு அங்க சத்தமா கொஞ்சம் குரலை ஒஸ்திட்டு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்த உடனே எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இப்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு அந்த பக்கம். அங்க சத்தமா சொல்ல முடியாதுல்ல, அதனால உங்களை கொஞ்சம் ஜாஸ்தி குரல் உயர்த்திட்டேன், அவ்வளவுதான். ரைட்? So this is one exercise to bring a positive energy within yourself. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதோ அதை தான் நம்ம வெளியில கொண்டு போறோம். See, what you have in home, that is what you carry it forward to the society. You carry it forward to your class. So நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த காலத்துல பேரண்ட்ஸ் கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ ஒரே பியர் ப்ரெஷருங்க, இந்த காலத்து பசங்க பியர் ப்ரெஷர்லயே போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை மாற்றுங்கள். இனிமேல் பியர் ப்ரெஷர் கிடையாது, பியர் பவர். வாட் இஸ் இட்? பியர் பவர். சப்போர்ட் ஈச் அதர். When can you support each other? When you have more positive energy in you. Right? Sit straight. Close your eyes. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் இந்த எக்ஸசைஸ் எங்கேயுமே கொடுக்கறது இல்லை, கண்ண மூடி எக்ஸசைஸ். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்துருவேன். Sit straight and close your eyes. கண்கள் மூடியே தான் இருக்கணும். The last row parents also. கண்கள் மூடியே இருக்கணும். Keep your eyes closed and observe all the sounds around you. Observe all the sounds around you. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சத்தங்கள் அனைத்தையும் உணருங்கள். Keep your eyes closed. கண்கள் மூடியே. Observe all the sounds around you. Every single sound you have to observe.
Keep your eyes closed. Now gently rub your hands. Gently, very gently, you should always rub your hands. கையை போட்டு தேய்க்க கூடாது, என்னமோ குளிருக்கு வைக்கிற மாதிரி. Gently rub your hands. Gently rub your hands. And keep your palms on your eyes. விரல வைக்க கூடாது, எப்பயுமே கண்கள் முழிக்கும் போது பாம்ஸை தான் கண்ணில் வைக்கணும். அதே மாதிரி கண்ணை வச்சு கண்ணை உள்ளேயே முழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கை எடுக்கணும். This is the method of doing this exercise actually. உள்ளங்கைகள் கண் மேல் இருக்கணும், கண்ணை உள்ளேயே முழிச்சிட்டு கையை அப்படி வெளியே எடுத்துடணும். ஸோ என்னெல்லாம் சவுண்ட் கேட்டுது? உங்களையே கேள்வி கேட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் கேட்போம். வாட் வாஸ் ஆல் த சவுண்ட்ஸ் யூ அப்சர்வ்? I didn't ask you children, I am going that side now. Tell me, what were all the sounds you observed? பக்கத்துல பேசிட்டே இருந்தாங்கல்ல அவங்க தானே, அதே கேட்டது. அப்புறம் what were all the other sounds? Sorry, fan sound. Then mobile notification கேட்கலையா? என்ன ஒருத்தருக்குமே மொபைல் நோட்டிபிகேஷன் கேட்டது இல்லை, எனக்கே கேட்டுதுங்க. எனி அதர் சவுண்ட்? அவ்வளவுதானா? இந்த சைடு வேற என்ன கேட்டுது? ஃபேனா? அவ்வளவுதானா? கடைசி ரோல அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு கேட்டது, உனக்கு கேட்கலையா? Fan, mobile notification, all this. See, forget about what sounds you heard. That's different. Actually, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த எக்ஸசைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆக்சுவலி இட் இஸ் a 2-minute எக்ஸசைஸ். அப்புறம் கதை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷத்துலயே முடிச்சுட்டேனா. You might wonder what this is going to help me by observing all the sounds around you. My dear children, trust the process. ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் நம்ம ஜேஇ முடிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. This one exercise will help you retain your focus and your concentration. You got me? So daily morning நீங்க கிளாஸுக்கு வந்து with the support of your teachers, you can do this and then start your classes. That will help you a lot. இல்ல நீங்க சார் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னா கூட அப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க ஃபார்ம் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். You got me? அடுத்த எக்ஸசைஸ் பண்ணலாமா? Stand up from your place. அவர் உங்க பையன் தானே? அவர் தானே உங்க பையன் தானே? அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் ஃபர்ஸ்ட் அங்கே எந்திரிச்சது. பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு யாருமே எந்திரிக்கல, ஃபர்ஸ்ட் அந்த தம்பி எந்திரிச்சிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் டு யூ கண்ணா. ஓகே, ரெடி ஃபார் த எக்ஸசைஸ்? ஐ ஜஸ்ட் நீட் அ ஹேண்ட் மைக் ஆச்சே. சரி, அப்படியே நில்லுங்கல்ல 1 மணி வரைக்கும். Okay, then get ready for your exercise. உங்களோட வலது கால் இருக்கு இல்லையா? வலது கால் ஒரு 1 inch எடுங்க. இடம் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எக்ஸசைஸ் சொன்னா நீங்க தான் இடம் கண்டுபிடிச்சிக்கணும். வலது கால் 1 inch எடுங்க மேலனா. Now you check your students. Now you check the audience. Lift your right leg 1 inch up. பேசுற ஒரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்றியா ரஜனியே? Okay, once you lift your right leg, do rotation. Clockwise rotation, anti-clockwise பண்ணக்கூடாது, clockwise பண்ணணும். சேர் எல்லாம் பிடிக்க கூடாது. We are all independent people. We don't depend on anyone in life. So strong people. So stay strong, stand straight. No folded hands at the back as well. Rotate your leg clockwise, 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 clockwise. Faster, faster, faster. Now lift your right hand. நான் காலை நிறுத்த சொல்லலை, நான் காலை நிறுத்தவே சொல்லலை யாரையுமே. காலை சுத்த சொன்னேன்.
கால் சுற்றிட்டே இருக்கணும், கை இப்படியே தான் தூக்கி இருக்கணும். ஓகேவா கண்ணா? சீஃப் கெஸ்ட் எல்லாம் எத்தனை மணி வரைக்கும் சொல்லு, அது வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு இருக்கட்டும். அவங்க வர்ற வரைக்கும் ஏதாவது பண்ணணுமாமே, பண்ணுங்க, இதுவே பண்ணுங்க அவங்க வர்ற வரைக்கும். Coming back, your legs should go clockwise, hands should be straight, and with this hands, draw number 6. கால் சுத்த clockwise தான் சுத்தணும், கால் வந்து clockwise தான் சுத்தணும், ஆன்டி clockwise சுத்தக்கூடாது, கால் இப்படி ஸ்விங் பண்ணக்கூடாது, காலை சுத்தணும், கை வந்து நம்பர் 6 போடணும். போடுங்க. Hand should draw number 6. Come on, faster. Draw number 6. எத்தனை நாள் வீட்டில் பசங்களை வேலை வாங்குறோம், நம்ம ஒரு நாள் செஞ்சு தான் பார்க்கலாமே அதை. Hand should draw number 6. Number 6. Draw number 6. Both of you get up. அம்மா நீங்கள் உட்காரு, அது ரெண்டு பண்ணுங்க ரெண்டு பேரும். Draw number 6. யாருக்காவது 6 போட வருதா? யாருக்காவது 6 போட வந்ததா? Give yourself a big round of applause and be seated. யாருக்காச்சும் நம்பர் 6 போட வந்ததா? Anybody who says I was able to draw number 6, I guarantee you நான் முன்னாடி கூப்பிட்டு போட சொல்ல மாட்டேன். இதில் என்ன பயம்னா, போட வந்தால் கூட நம்ம மாட்டோம்னு சொல்லிடுவோம், ஏன்னா இங்கே முன்னாடி கூப்பிட்டு போட சொல்லிடுவாங்களோன்னு பயம். நான் கேரண்டி கொடுக்குறேன், நிச்சயமாக முன்னாடி கூப்பிட்டு போட சொல்ல மாட்டேன். பட் யாருக்காச்சும் அந்த 6 போட வந்ததா? வரல இல்லை? ஸோ நீங்கள்லாம் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதனால தான் சொன்னேன் முன்னாடியே இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்துட்டு போனேன்னு சொல்லிடுங்க. ஆல் திஸ் யூ ஹேவ் டு டூ ப்ராக்டிஸ் அட் ஹோம். மை டியர் சில்ட்ரன், திஸ் இஸ் சம்திங் விச் makes you bring your energy, your focus into place. ஏன்னா உங்களுக்கும் சரி யாருனாலும் சரி, இன்க்ளூடிங் மீ, மைண்ட் ஸ்டார்ட்ஸ் வாண்டரிங் ஆஃப்டர் 40-45 மினிட்ஸ்க்கு அப்புறம் மனசு ஒரு இடத்துல தங்கவே தங்காது. நீ எவ்வளோ நகைச்சுவையாக பேசினாலும் சரி, இன்ஃபர்மேட்டிவாக பேசினாலும் சரி, விஷயத்தோட பேசினாலும் சரி, எனர்ஜெட்டிக்காக பேசினாலும், இமோஷ்னலாக பேசினாலும், ரேஷ்னலாக பேசினாலும் 40 நிமிஷத்துக்கு மேலே ஹியூமன் மைண்ட் அதை கவனிக்காது. இட்ஸ் ட்ரூ. So when you want to bring back your focus and your concentration, this particular exercise will help you. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாம் அப்படியே கவலையோடு உட்கார்ந்துருந்த முகங்க பூரா 6 போட வந்ததோ இல்லையோ, all I was able to see plenty of smiles on your faces. Am I right? And that smiles and that enthusiasm and that energy, that is the essence of our life. நம்ம வாழ்க்கைக்கு முகத்தில் ஒரு புன்னகை, மனதில் ஒரு எந்தூசியாசம், அடுத்தது எனர்ஜி, இந்த 3 முக்கியம். அதுதான் இந்த எக்ஸசைஸ் நமக்கு கொடுத்தது. யூ காட் இட்? எஸ். கமிங் பேக், பேரண்ட்ஸ் இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கீங்களா? டு வி ஹேவ் பேரண்ட்ஸ் ஹியர்? Children, as far as you are concerned, I just gave you a glimpse of what are your obstacles. 2 type of obstacles. One is your own self. நீங்களே உங்களுக்கு கொடுக்கும் தடைகள். பயம், தயக்கம், தள்ளி போடும் மனப்பான்மை. வெளி உலகம் உங்களுக்கு கொடுக்கும் தடைகள், உங்களுடைய சுற்றத்தார், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் கொடுக்கக்கூடிய தடைகள். இந்த 2 விதமான தடைகள், we call it as the inner war and the outer noise. What do we call? Inner war. நமக்குள்ளேயே ஒரு போராட்டம், பயம், இது தேவையா, என்னால் முடியுமா, இந்த தடவையும் முடியாட்டி, அந்த பயத்தில் ஆரம்பிக்கிறது, தயக்கத்தில் ஆரம்பிக்கிறது, கேள்விக்குறியில் ஆரம்பிக்கிறது, கடைசியில் கவலையில் போய் முடியும். அதே மாதிரி the outer noise from the relatives, from the society. The inner war, outer voice, ரெண்டையும் இல்லாமல் பண்ணணும்னா you should have that power plan. And what is that power plan? The power plan has a goal and your goal is to crack the JEE. And to power planல வெறும் இது இருந்தா பத்தாது. What is that other one you need? You need a strong mindset. ஆக JEE அப்படிங்கிற எக்ஸாமை நீங்க கான்குவர் பண்ணணும்னால் you need MBA. M for mindset, B for belief, A for action. What is it? ஃபுட்பால் எப்படி விளையாடுறதுன்னு 10 தடவை யூடியூப் போட்டு பார்த்தா தெரியாது. அம்மா யூடியூப்ல சமையல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க,
சமையல் பார்த்துட்டு இருக்காங்க, கார்லிக் சிக்கன் அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க, 4 ரெசிபி பார்க்குறாங்க. எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. அம்மா சும்மா பார்த்துட்டே இருக்காதீங்க, எந்திரிச்சு போய் செய்யுங்க சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான். சும்மா அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. யூ ஹேவ் டு புட் இட் இன்டு ஆக்ஷன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், JEE is equal to MBA. M for mindset, B for belief, that is nothing but the confidence, and A for action. Always remember these words. Am I right? Am I making sense? And my dear parents, எனக்கு ஒரே ஒரு சின்ன கதை. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு சின்ன கதை மட்டும்தான். கென்கோ அவர்கள் எழுதிய சோம்பலுக்கான கட்டுரைகள்னு ஜப்பான்ல ஒரு கட்டுரை புத்தகம், அதிகம் எனக்கு வாசிக்கும் பழக்கம் உண்டு. சோம்பலுக்கான கட்டுரைகள்னு சொல்லிட்டு ஜப்பான்ல கென்கோ அவர்கள் எழுதிய புத்தகம், அது ஒரு கட்டுரை புத்தகம். அதுல ஒரு மரம் ஏறுறதுக்கு ஒருத்தர் வந்து பயிற்சி கொடுப்பாரு. ஒருத்தர் மரம் ஏறுறதுக்கு கத்துக்க வருவான். அவர் கீழே நின்றுட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. மரம் ஏறும்போது அங்கடா அங்க அங்க அப்படி 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 ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படிம்பாரு. சில இடங்கள்ல ஒண்ணுமே பேச மாட்டார். என்னடா அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தா, எந்தெந்த இடத்துல கஷ்டமாக இருந்ததோ, எந்த இடத்துல ரொம்ப இதா இருக்கணுமோ அங்க வந்து அவர் வாயே திறக்கல. எங்கெங்க ரொம்ப சாதாரணமான ஒரு ஜஸ்ட் லைக் தட் அவன் ஏறிடுவான் அப்படிங்கிற மாதிரி இடங்கள்ல டிடி ஜாக்கிரதடா, கேர்ஃபுல் கேர்ஃபுல் பார்த்துடா அப்படின்னு சொல்றாரு. இந்த மரம் ஏற பயிற்சி வந்தவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது அவ்வளவு வந்து சிம்பிளா இருக்கிற இடத்துல போய் இவர் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைங்கிறாரு. கீழே உட்காந்துட்டு அவ்வளோ கஷ்டமா இருக்கிற இடம் அது. அங்க போனா அந்த இடத்துல இவர் வாயை திறக்காம நின்றுட்டு இருக்கிறாரு இவர் பாட்டுலன்னு. கீழே இறங்கி போனே இவரை முதல்ல இந்த கேள்வியை கேட்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனோன்னே இந்த கேள்வியை கேட்குறான். நான் மரம் ஏறினல, நான் மரம் ஏறில, நீங்கள் கஷ்டமான இருக்கிற இடத்துல நீங்கள் ஒன்றுமே வாயை திறக்காமல் இருந்தீங்க, சிம்பிளாக இருக்க இடத்துல ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொன்னீங்களே, எனக்கு இது புரியலையே, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், கடினமான இடங்களில் உனக்கே உன்னை தற்காத்து கொள்ள தெரியும். ஏன்னா உனக்கு தெரியுது அந்த இடம் கஷ்டம்னு சொல்லி, விழுந்துருவோங்கிற பயம் இருக்கு, அதனால நீ கெட்டியா பிடிச்சிக்குவேன், நீயே உன்னை காப்பாத்திக்க தெரியும். ஆனா சாதாரணமா இருக்கக்கூடிய இடங்கள்ல, சிம்பிளா இருக்கக்கூடிய இடங்கள்ல நீ என்ன பண்ணுவ, இதுதானே அப்படின்னு அசால்ட்டா இருந்துருவ. இதெல்லாம் ஈஸி, இந்த வாதம் ஈஸியா போயிடலாம், அந்த அசால்ட்னஸ் வந்துடும், அந்த கேர்லெஸ்னஸ் வந்துடும். அதனால அந்த கேர்லெஸ்னஸ் வரும்போது உனக்கு ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு நான் கீழே இருந்து சொன்னேன்னு சொல்லுவார். You understood the point? So எந்த இடங்களில் கடினமோ அந்த இடங்களில் by nature நமக்கு நாமே கெட்டியாக பற்றி கொள்ள தெரியும், அதை தாண்டி போக தெரியும். ஆனால் உங்களோடதுலேயே எடுத்துட்டீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸில் சிம்பிளாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் இதுதானே, இது நிறைய தடவை படிச்சுட்டேன், இதுதானே நான் போன தடவையே இதில் நல்லா தான் எழுதினேன், இதுதானே இது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில், அந்த கேர்லெஸ்னஸ் இல்லாமல் போன தடவை படித்த அதே பாடமாக இருந்தாலும் கூட, சிம்பிள் ஏரியாவாக இருந்தாலும் கூட அதிலும் உங்கள் கவனத்தை வைப்பது அவசியம். எஸ் பாண்டு பி பாண்டு என்னென்னவோ படிக்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம். மை சன் ஸ்டடிட் ஆல் தட், ஸோ ஐ ரிமெம்பர் கோயிங் த்ரூ ஆல் தட். ஸோ அந்த மாதிரி இதுதானே அப்படின்னு சிம்பிளான சாப்டருங்கிறது இல்லாமல் அங்கேயும் உங்களுடைய கவனத்தை வைப்பது அவசியம். ஸோ பே அட்டென்ஷன் டு த ஸ்மாலஸ்ட் திங்ஸ். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. பே அட்டென்ஷன் ஈவன் டு த smallest things. Am I right children? So அந்த carelessness நமக்கு அவசியம் இல்லை, அந்த பதட்டம் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அந்த கட்டுரையில் அவர் அதை பற்றி தான் சொல்லுவார். ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்ல வேண்டியது இந்த குழந்தைகளுக்கு எப்போ அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் ஜஸ்ட் லைக் தட் கேர்லெஸ்னஸாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஜாக்கிரதைன்னு சொல்லி கொடுங்க. மற்ற சமயங்களில் குழந்தைகள் அவர்களே அவர்களுக்குள் பக்குவப்பட்டு கொள்வார்கள், எப்படி அதை கெட்டியாக பிடித்து தாண்டி போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். And my dear parents, I am not sure whether every parent is here or not. I just want to ask the parents, ma'am உங்ககிட்டயே கேட்குறேன், நீங்கள் இன்னைக்கு வீட்டில் ஒரு பசி நேரத்தில் சொல்லவும் தான் வேண்டாம், வேறு வழி இல்லை, நல்லதாக ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வத்த குழம்பு சொல்லலான்னு பார்த்தேன், பரவாயில்ல சாம்பார் இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாரு, நீங்கள் பரிமாறுறீங்க. பரிமாறும்போது அவர் சொல்கிறாரு, சாம்பார் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் மனசாட்சி படி பதில் சொல்லுங்கள் எனக்கு. அடுத்த நிமிஷம் உங்கள் மனசு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்குமா, இல்லை மீதி அவர் முழுசாக சொல்லி முடிக்கட்டும்னு கேட்பீங்களா?
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க மேடம். My dear men here, see we women we accept as we are. அவங்க அழகா உண்மையை சொல்லிட்டாங்க, நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. That is the strength of women, right? We accept as we are and we speak the truth. Yeah, thank you மேடம். சொல்றாங்க நான் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அவர் சொல்றாரு சாம்பார் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இழுக்கும் போதே மனசு சொல்லும், அப்படின்னா அப்ப இன்னைக்கு நல்லா இல்லையா, அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? நான் அப்போவே நினச்சேன், டேய் உங்ககிட்ட தான்டா சொன்னேன் அந்த கடையில் வாங்காத, அங்கே போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வான்னு சொல்லி. இல்லைங்க நல்லா தாங்க இருந்துச்சு ஆக்சுவலாக, அப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு அநேகமாக. அவர் எதுவுமே சொல்லி முடிக்கலம்மா. அவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு சாம்பார்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பின்னாடி 10 லைன் பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. am I right மேடம்? அட் எவ்ரி விமன் ஹியர் ஆஸ்பெக்ட், ரைட்? என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை கம்பேர் பண்றது பிடிக்கல, am I right? உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வச்ச சாம்பாரையும் 4 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பாரையும் உங்களோட கம்பேர் பண்றதே பிடிக்காத போது, நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் எப்படி மனசாட்சியே இல்லாம நம்ம குழந்தைங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண ரெடி ஆகிறோம்? How are children? ஒரே சந்தோஷம், அப்பாடா இதாதான் நாங்கள் எங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுதான் நான் என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருப்பேன். பாருங்களேன் சந்தோஷமா சிரிக்குதுங்க குழந்தைங்க. இதை தான் மேம் நான் எதிர்பார்த்தேன். அது பக்கத்தில் சொல்லுது, நான் அப்பவே சொன்னேன்ல பேரண்ட்ஸை வர சொல்லலான்னு. கரெக்டா? அத்தனை ஒரு சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் உங்களோட மைண்ட் வாய்ஸ் தானே. ஸோ வி பேரண்ட்ஸ் ஷுட் அக்செப்ட். நம்மளை நம்ம கூட கம்பேர் பண்ணுறதே விரும்பாத போது நாம் நம் பிள்ளைகளை அடுத்தவர்களுடைய குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது மனசு என்ன பாடுபடும். ஆனாலும் சொல்லி அவங்க வேணும்னு கம்பேர் பண்ணலடா ராஜா, அதையும் ஒரு மோட்டிவேஷன் தெரிஞ்சோ தெரியாமையோ சொல்லிடுறாங்க. அதை நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துட்டீங்கன்னா லைஃப் இஸ் சிம்பிள். அதை விட்டுட்டு எப்படி என்னை கம்பேர் பண்ணலாம். அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் கூட சொன்னாங்க அந்த மேடம், கம்பேர் பண்ணுறதுன்னு தப்புன்னு சொல்லிட்டு. அவங்க கூட போய் ஆர்கியூமெண்ட்டுக்கு நிற்காதீங்க. அப்படி பேரண்ட்ஸ் சொன்னாலும் கூட அதுவும் ஏதோ ஒரு வகையில் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக, உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்லி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. பட் மை டியர் பேரண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டாப் கம்பேரிங் அவர் சைல்டு, எஸ்பெஷலி when it comes to the competitive exam. நம்மளை அறியாமல் பல சமயங்களில் நம் குழந்தைகளை அந்த மாதிரி சொல்லிடுவோம். ஸோ தட் கம்பேரிசன் வேண்டாம். அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவர்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். எப்பவுமே நான் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொன்னால், எனக்கு சில சமயம் என் பிள்ளைகள் மேல் கோபம் வந்தால் நான் அடிக்கடி என்னோட மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறது யாரை தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா எனக்கு ஒரு முன்மாதிரி இந்த விஷயத்தில், பெற்றோர்கள் விஷயத்தில். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சமயம் அந்த எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிக்கிறப்போ ஆக்சுவலி அவரோடது லேப் பூரா தீக்கிரையாயிடுச்சு, கம்ப்ளீட்டாக போச்சு, ஒன்றுமே இல்லை, எரிஞ்சு போச்சு எல்லாமே. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க, இவ்வளோ இருந்துச்சு, இது எல்லாமே எரிஞ்சு போச்சு, என்னங்க சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தோற்கவில்லை, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடக்கும்போது நான் நினைத்துக் கொள்கிறேன், ஐ டிடன்ட் ஃபெயில், ஐ அண்டர்ஸ்டுட் வாட் டிடன்ட் வொர்க் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு அவரை ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதனாக, ஒரு கண்டுபிடிப்புகளில் தீராத ஆர்வம் உள்ளவராக கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அம்மா. அந்த அம்மா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். எந்த விஷயத்துலையும் நான் சொல்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் சின்னதாக இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வருவார். ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட ஒரு என்வலப் கொடுப்பார், க்ளோஸ்ட் என்வலப்பை கொண்டு வந்து, அம்மா இந்தா எங்கள் டீச்சர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அவங்க அம்மா அந்த என்வலப்பை வாங்கி அப்படியே எடுத்து உள்ளே இருக்கிற கவர் எடுத்து அப்படி படிப்பாங்க, மனசுக்குள்ளே தான் படிப்பாங்க. உடனே அந்த டாமி அந்த பக்கம் இருந்து கேட்கும், அவங்க தாமஸ் ஆல்வா எடிசனை டாமின்னு அவங்க அம்மா கூப்பிடுறது வழக்கம். அந்த பக்கம் இருந்து அவங்க அம்மா கேட்பாங்க, அம்மா என்ன எழுதியிருக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா அதை அப்படி மூடி வச்சுட்டு அந்த பையனை தோளில் தட்டி சொல்லுவாங்க, இல்லைடா அவங்க எழுதியிருக்காங்க, your Tommy is a brilliant fellow, he is very intelligent, we don't have teachers who can teach your Tommy. எங்க கிட்ட உங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு பிரில்லியண்டான டீச்சர்ஸ் கிடையாது, பிகாஸ் யுவர் சன் இஸ் டூ பிரில்லியன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். அதனால நீங்கள் இனிமேல் அவனை வீட்டிலேயே வச்சு பாடம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வீட்டில் தான் கழியும்.
அவருடைய அம்மா தான் அவருக்கு எல்லாமே வீட்டில் கற்றுக் கொடுப்பார்கள். பின்னாளில் பல கண்டுபிடிப்புகளை பிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் அம்மா இறந்து விடுகிறார். அவர் அம்மா இருந்தது கொஞ்ச நாட்கள் கழித்து அவருடைய அம்மாவோட அறையை சுத்தம் செய்யும் போது ஒரு பெட்டி அங்கே இருக்கும். அந்த பெட்டி அப்படி ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ள அந்த என்வலப் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவருக்கு தெரியும், இது சின்ன வயசுல நான் கொண்டு வந்து கொடுத்ததாச்சே, அதை அம்மா வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த என்வலப்பை எடுத்து அதை ஓப்பன் செய்து படிப்பார். அதில் எழுதியிருக்கும், உங்கள் டாமி ஒரு முட்டாள், எதற்கும் லாய்க்கில்லாதவன், தயவு செய்து அவனை பள்ளிக்கு அனுப்பாதீர்கள் அப்படின்னு அந்த கவரில் எழுதியிருக்கும், அந்த லெட்டரில் எழுதியிருக்கும். அந்த லெட்டர் அப்படியே மூடி வச்சுட்டு அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்களில் கண்ணீர் அப்படியே உட்கார்ந்து விடுவார். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தைகளை அந்த பெண்மணி அவருடைய இளம் பிரயாயத்தில், உன் மகன் எதற்கும் லாய்க்கில்லாதவன், புத்தி இல்லாதவன், முட்டாள் என்று அவருடைய பள்ளியே அவருடைய ஸ்டாம்ப் செய்த போதும் கூட அதை ஒரு நொடியில் மாற்றி, you are a brilliant person and we don't have teachers to teach you எழுதியிருக்காங்கன்னு சொன்னாலே அந்த தாய், அவளுடைய வார்த்தை, அந்த வார்த்தைகளுடைய தாக்கம், அதுதான் தாமஸ் ஆல்வா எடிசனை உயர்த்தியது என்றால், நாம் பெற்றோர்கள் நம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய நம்பிக்கை அவர்கள் மேல் வைத்திருப்பதை தெரிவித்துக் கொண்டே இருங்கள். ஐ ட்ரஸ்ட் யூடா, ஐ பிலீவ் யூடா, நீ நல்லா வந்துருவடா ராஜா, அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளிலும் அந்த வார்த்தைகளை சொல்லும் விதத்திலும் வெளிப்படுத்துங்கள். முடிந்தால் அவர்களை அணைத்து சொல்லுங்கள், எனக்கும் மேல நம்பிக்கை இருக்குடா, நல்லா வந்துருவடா, எனக்கும் மேல நம்பிக்கை இருக்குடா, நீ வேண்டாத வழியில போமாட்டடா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நிச்சயம் நீ ஜெயிப்படா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை. ஆக பெற்றோர்களுடைய வார்த்தையே, 1000 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து பேசினாலும், 1000 டீச்சர்ஸ் அவங்க கிட்ட பேசினாலும் கூட பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தையே மிக முக்கியமான வார்த்தை. அந்த என்கரேஜ்மெண்ட் எப்படி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்களையே நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோங்க, வெரி குட் சொல்கிறோம், ஹாப்பி சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோன்னு சொல்கிறீங்க. பட் மை டியர் பேரண்ட்ஸ், அந்த நம்பிக்கையை தெரிவித்து கொண்டே இருங்கள். சில சமயம் வார்த்தைகளில் கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், கைகளை பிடித்து, சில சமயம் வார்த்தைகள் தேவையே இல்லை, கைகளை பிடித்து சொல்லும் போது அது ஒரு ஆறுதல், தோள் தட்டி கொடுக்கும் போது அது ஒரு நம்பிக்கை. ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் பார்க்க போகிறோம், திரும்பி வரும்போது 100 லைன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பக்கத்தில் போய் இப்படி கையை பிடிச்சிங்கன்னா என்னது அதுக்கு பேர்? ஆறுதல். சோர்ந்து போயிருக்கும் உன் நண்பன் உட்கார்ந்துருக்கிறான், அவங்ககிட்ட போயிட்டே லைஃப்பில் இதெல்லாம் தான் லெக்சர் கொடுக்கணுங்கிறது கூட இல்லை, தோல் இப்படி தட்டி கொடுத்துட்டு பாருங்க, அதுக்கு பெயர் நம்பிக்கை. விளையாண்டுட்டு ஓடி வர்றான், ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வர்றான் உங்க குழந்தை, வார்த்தைகளில் சொல்ல முடியாவிட்டாலும் அந்த முதுகில் அணைத்து இப்படி தட்டி கொடுங்கள், அதற்கு பெயர் பாராட்டு. ஆக ஒவ்வொரு சமயமும் வார்த்தைகளிலேயே தான் உங்கள் நம்பிக்கையும் பிரியத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் உங்களுடைய செயல்களில், உங்களுடைய தொடு உணர்வில் கூட அந்த நம்பிக்கையும் அந்த அவர்கள் மேல் நீங்கள் கொண்டிருக்கும் பாசத்தையும் அவர்களிடம் காட்டலாம். திஸ் இஸ் ஃபார் த பேரண்ட்ஸ். எவ்வளோ பேரண்ட்ஸ் எனக்கு இங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, பட் லெட் மீ டெல் யூ சில்ட்ரன், let's give that confidence and the trust to children in whatever way we can. Yes children. Now let me tell you, I want you children to ask me questions. Always remember that one goal, one focus. ஏன்னா எந்த சமயமும் சிறப்பு விருந்தினர்கள் வந்து விடுவார்கள் என்பதால் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை முடித்துவிட்டு அப்புறமா நம்ம நம்மளோட இன்ட்ராக்ஷன் செஷனுக்கு போகலாம். ஒன்றுமே இல்லை ராஜா, JEE = MBA ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட் செட், பிலீஃப், தட் இஸ் அ கான்ஃபிடென்ஸ், ஆக்ஷன். வெறும் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் பத்தாது, ஆக்ஷனில் காமிக்கணும். ஸோ எப்போல்லாம் JEE வருதோ அப்போல்லாம் MBA ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு கவர் கொடுத்தேன், அது நவீன் கிட்ட இருக்காது. யா ஓகே. அண்ட் ஒன் மோர் சில்ட்ரன், நான் முன்னாடியே சொன்னேன், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி வாய் வார்த்தைகளில் சொல்லி போவதில் எனக்கு விருப்பம் கிடையாது. என் பிள்ளைகளை, அதாவது உங்களை அந்த உயரத்தில் பார்ப்பதற்கு என்னென்ன டெக்னிக் சொல்ல முடியுமோ அதில் தான் எனக்கு ஆர்வம் இருக்கிறது. அதில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தள்ளி போடும் புத்தியை, நாளைக்கு பார்த்துக்கலான்டா அசைன்மெண்ட்டை அப்படின்னு அந்த எண்ணத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்தேன். am I right? எப்பெல்லாம் என்னால் முடியாது, யாரால ஆகுண்டா இது அப்படின்னு அந்த மைண்ட் செட் குறையும் போது எப்படி உங்களை ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கீழே விழுந்தா
நீங்களே தான் எந்திரிச்சுக்கணுமே ஒழிய யாராவது வந்து கை கொடுப்பாங்கன்னு பார்க்க முடியாது. ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து கேலி செஞ்சுட்டு போகும் விழுந்துட்டானேன்னு, ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு போகும், ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணி கை கொட்டி சிரிச்சுட்டு போகும். ஆக யாராவது உதவிக்கு வருவாங்கன்னு ஆணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே தான் இருந்துக்கணும். வீழ்வதில் தப்பில்லை, வீழ்ந்து எழுந்திருக்காமல் இருப்பதில் தான் தவறு. ஸோ நான் வீழ்ந்து விட்டேன் என்று நினைக்க வேண்டாம். கையை தட்டி கொண்டு எழுந்திருங்கள். யாருடைய உதவியும் எதிர்பாராமல் நடை போடுங்கள். ஒரு குறிக்கோளுடன், சரியான திட்டமிடலுடன், சீரிய முயற்சியுடன், கன்சிஸ்டன்சி இன் த பிராக்டிஸ். இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு 10 நாள் அந்த ஈக்குவேஷனை மறந்துட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கன்சிஸ்டன்சியோட போனீங்கன்னா நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டேன். இது நானாகவே நான் டிசைன் பண்ணினது. இதை உங்களுடைய ஸ்டடி டேபிளில் வீட்டில் நீங்கள் ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். இதை நீங்கள் உட்காந்து டெய்லி வந்து கரெக்டாக ஒரு லைன் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கூட சைடில் இருந்தால் அது கண்ணில் பார்த்தாலே மனசுக்குள்ளே போயிடும். நான் முன்னாடியே சொன்னேன், கண்ணில் பார்ப்பதும் காதில் கேட்பதும் தான் உங்களை எண்ணங்களாக மாற்றப் போகிறது. அப்போ கண்ணில் பார்க்கிற விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒற்றை விரலில் உலகம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒற்றை விரலில் உலகம் எல்லாமே இப்படி தான். am I right? இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்க்ராலிங்கில் பியூட்டி பார்க்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் பார்க்கலாம், ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம், உங்களோட சாய்ஸ். அதே ஸ்க்ராலிங்கில் ஜேஇயில் வின் பண்ணவனை பார்க்கலாம், கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலாம், யூடியூப் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம், லெசன்ஸ் லேர்ன் பண்ணனா கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இந்த ஒற்றை விரலில் உலகம், இந்த ஒற்றை விரலில் வைத்து எதை பயன்படுத்த போகிறீர்களோ அதை பொறுத்தே உங்கள் எதிர்காலம் அமையும். எனக்காக ஒன்று செய்யுங்க. இன்னைக்கு போய் ஒரே ஒரு தடவை இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஜேஇஇ வின்னர்ஸோடதை மட்டும் போட்டு பாருங்கள். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து உங்களுக்கு அந்த அல்காரிதம் அது மாதிரியே தான் தள்ளி கொடுக்கும். ஆக யூ வில் see more and more people who have conquered JEE. அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு என்ன கோமாளித்தனம் பண்ணால், எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு ஒரு கோமாளித்தனத்தை போட்டால் 1/2 மணி நேரம் பார்ப்போம் நம்ம. அதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. லெட் மீ டெல் யூ மை டியர் சில்ட்ரன், எதற்கும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். உங்களுடைய கனவு ஜேஇ முடிச்சு ஐஐடி போக வேண்டும் என்று உங்களுடைய கனவு, உங்கள் பெற்றோருடைய கனவு, இந்த அகாடமி ஆரம்பித்தவர்களுடைய கனவு, அனைவரின் கனவுகளும் நனவாக வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் வல்லமை கொடுக்கும் என் குடும்பத்திற்கும் வாழ்த்தும் என் பெற்றோருக்கும் வழி நடத்தும் தெய்வத்திற்கும் எனது நன்றிகள். My talk was just for half an hour. I got a message that I should extend my talk till 1:20 and I kept my word that I should talk till 1:20. I am sure you all children has got that energy. இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னோட தனிப்பட்ட பிரியத்தில் நான் டிசைன் பண்ணி கொண்டு வந்தது. எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, உங்களோட ஸ்டடி டேபிளில் அதை ஒட்டி வச்சுக்கோங்க. தினப்படி அதை பாருங்கள். நீங்கள் தனியாக அதுக்குன்னு டைம் ஒதுக்காமல் அதுவே பாருங்கள். Definitely you will be all able to achieve. Got it? Thank you all so much. Thank you so much, Priya Sendil ma'am. உங்களோட மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் இங்கே வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.